என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துல தான் கர்த்தர் எப்போதும் தங்கி தாபரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயமா இருக்கும்போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வேலைக்கு போறீங்க, படிக்க போறீங்க, பலவிதமான காரியங்களை செய்ய போகிறீங்க, பலவிதமான மனுஷர்களை பார்க்குறீங்க, பலவிதமான காரியங்களை காதுல கேட்கிறீங்க. எத்தனையோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அந்த 24 ஹவர்ஸ்ல நடக்குது. ஆனா இரவு ஜபம் வரும்போது, தனிமையான அந்த ஜப நேரத்தில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை பழுது பார்க்கணும், தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நான் பேசினதெல்லாம் கர்த்தர் சந்தோஷப்படும்படியாக பேசினா, நான் கண்களில் பார்த்த காரியங்கள்லாம் கர்த்தர் சந்தோஷப்படுகிற காரியங்களை பார்த்தனா, என் காதில் கேட்ட காரியங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை நான் கேட்டனா, என் கைகள் செய்த காரியங்கள், என் கால்கள் நடந்து போன பாதைகள், நான் இருந்த இடம், உட்கார்ந்த இடம், நான் பேசின காரியங்கள், என்னோடு இருந்த மக்கள், இது எல்லாமே என் தேவனை துக்கப்படுத்தினதா அல்லது சந்தோஷப்படுத்தினதா என்று உற்று நோக்குகிற பிள்ளைகளோட வாழ்க்கை தான் கட்டப்படும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கட்டி 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 தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பணும். நீங்களே அந்த ஆலயம், இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. பேதுருவை எப்போ ஆண்டவர் பிடிச்சாரு தெரியுங்களா? பேதுருவை ஆண்டவர் தெரிஞ்செடுக்க காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய வலையை என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் பழுது பார்த்துக்கிட்டு இருந்தான். மீனவனுடைய நல்ல கேரக்டரை பாருங்க. ஏதோ மீனை பிடிச்சோம் அப்படியே சுற்றி தூக்கி வலையை போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் போறவங்க கிடையாது. நல்லா கவனிங்க. பேதுருக்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன? அந்த வலையில மீன் அகப்பட்டாலும் அகப்படலனாலும் அந்த வலையை நான் எப்படி வைக்கணுமோ அப்படிதான் வைப்பேன். யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் உங்க வண்டி சாவி எங்க இடத்துல வைக்கிறீங்க? வீட்டு சாவி எந்த இடத்துல வைக்கிறீங்க? நீங்க எடுக்கிற சர்டிஃபிகேட்ல எங்க வைக்கிறீங்க? நீங்க எடுக்கிற உங்க ரேஷன் கார்டை திரும்ப அதே இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற உங்க ஆதார் கார்டு அதே இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் எதை எங்க எடுக்கிறானோ அங்கே தான் திரும்ப எடுத்துட்டு போய் வைப்பான். அப்புறம் பார்த்துக்கலாம், அதை இங்க வைப்பான் அங்க வைப்பான். அப்புறம் கடைசி நாள் தேடுகிற வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை அல்ல. நல்லா கவனிங்க. பேதுருக்கிட்ட இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு பாத்தீங்களா? ஒழுக்கமுள்ள ஒரு மனுஷன். மீன் பிடிக்கிறாலும் பிடிக்கலையோ, வருமானம் வருதோ வரலையோ, நல்லா கவனிங்க. அந்த வலையை அழகா சிக்கெடுத்து அதை அழகா மடிச்சு அடுத்த நாள் வந்தவுடனே எளிமையாக எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு அவனோட வலையை அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் பழுது பார்த்தான். எங்க கிழிஞ்சிருக்கோ அந்த இடத்த தைச்சான். எந்த இடத்துல வலை ஓட்டையா இருக்கு அந்த இடத்துல தைச்சான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பழுது பார்க்குறீங்களா? நான் எல்லார்ட்டையும் ஒழுங்கா செய்யறேனா? என் மனைவி ஒழுங்கா செய்யறாளா? என் கணவன் ஒழுங்கா செய்யறானா? என் பிள்ளைகள் ஒழுங்கா செய்யறாங்களா? ஒழுங்கா படிக்கிறாங்களா? ஒழுங்கா வேலைக்கு போறாங்களா? ஒழுங்கா அவங்களோட காரியங்களை செய்யறாங்களா? ஒழுங்கா ஜெபிக்கிறாங்களா? ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நடக்கிறாங்களா? யார் கவனிக்கணும்? அதுக்கு தான் கர்த்தர் உங்க குடும்ப தலைவர்னு ஒரு போஸ்டை கொடுத்திருக்காரு, குடும்ப தலைவி என்ற போஸ்டை கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க விசாரிக்கலனா வேற யார் விசாரிப்பா? வேதம் அப்படித்தானே சொல்லுது. மல்கியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கனா, ஏன் தேவனை ஒருவனை படைச்சாரு? பயபக்தி உள்ள தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.